இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 15, 2025, 15/6/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம், தேய்பிறை சதுர்த்தி திதி பிற்பகல் 3:53 வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி. அமிர்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஆனி மாத பிறப்பு, திருவோண விரதம், கரி நாள். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன், புதன், குரு, சிம்மத்தில் செவ்வாய், கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி, தசமஸ்தானத்துல சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்றாரு. இது உங்களுக்கு ஒரு விதமான ஆரோக்கியமான பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆரோக்கியம்னா உடனே உடம்பு சம்பந்தமா மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தொழில் ரீதியான கான்டாக்ட்ஸ் ரீதியான முயற்சிகள்ல ஆரோக்கிய ஒற்றுமையை ஏற்படுத்தும். உங்க கூட ஒர்க் பண்றவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. நட்பு ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்புக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ மொத்தத்தில் நேத்திக்கு இருந்த பலனுக்கு நேர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்திக்கு எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுந்திருப்பீங்க. இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் அன்பு பாராட்டி பேசுவீர்கள், நட்பு பாராட்டி பேசுவீர்கள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல் விலகி ஓரளவுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்துல சற்று தடுமாற்றம் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். தேய்பிறை சந்திரன், அதனால எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உடன்பிறப்புகள் விஷயத்துல நீங்க முன்கோபத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா தேவையில்லாத மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் அல்லது அதிகமான உழைப்பை தர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதாவது ஒரு கிளையண்ட் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வர சொல்றாருன்னா அந்த டைமுக்கு போவீங்க, இல்லாட்டி போகாம ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்பு ரீதியாக செயல்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக வேலையில் சில முன்னேற்றகரமான செய்திகளை தருவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க அதீத ஆர்வத்தை காட்டுவீர்கள். ஆனா உங்களுக்கு ரெசிப்ரகேஷன் கிடைக்காது. அதனால உங்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்துல சற்று மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசுல ஒரு விதமான தடுமாற்றம், பயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சூரியன் சனியின் பார்வையை விட்டு விலகிட்டாரு. அவர் 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, குருவோடு இணைஞ்சிருக்காரு. இது உங்களுக்கு தந்தையால் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி, ராசிக்கு 2ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை இன்னைக்கு காலையிலேருந்து. இதுல 10ஆவதுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல சந்திரன். இந்த அமைப்பானது உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு குடும்ப சூழ்நிலையை மாற்றி அமைக்கும், சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆணிவேரான பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. வாழ்க்கை துணை சம்பந்தமாக சில தடுமாற்றமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும். தந்தை வழியில உங்களுக்கு நற்செய்திகள் வரும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வார்த்தைகளில் தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். அதனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் கூட உங்களை மதித்து நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழியில அவருடைய ஆரோக்கியத்துல முக்கியத்துவம் செலுத்துவீர்கள். உங்களுடைய முயற்சியின் காரணமாக தந்தைக்கு மேல்நாட்டு மருத்துவத்தை கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த அளவுக்கு இன்னைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும்.
குழந்தைகளின் எதிர்காலம் கருதி அவர்களுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். சில கடன் சார்ந்த விஷயங்களை நிறைவு செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தந்து கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அமோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இளம் வயது ஆண் பெண்களுக்கு உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். கடனால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரமான திருவோணம் நட்சத்திரத்தில், அதுவும் 8ஆம் இடத்துல இருக்காரு. அதனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது. இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் உங்க மனசுக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணும். மனசுல இருக்கிறத சொல்ல போக அது மனசுல இல்லாத விஷயத்த சொல்லும். எதிரில் இருக்கிறவங்களுக்கு தவறான அர்த்தத்தை கற்பிக்கக்கூடிய வகையில் இருக்கு. இன்று வார்த்தைகளால் தடுமாற்றம் ஏற்பட்டு எதிரிகளை உருவாக்கக்கூடிய சஞ்சலமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் மூலமாக வார்த்தைகளை வெளியிட்டு சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல இனம் புரியாத குழப்பம் அதிகரிக்கும், தடுமாற்றம் ஏற்படும். ராசியில 3 கிரக சேர்க்கை நல்லது பண்ண மாட்டாரா அப்படின்னா ராசியில நல்லதுதான் இருக்கு. ஆனா அஷ்டமஸ்தானத்துல மனோகாரகன் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால மனசுல இருக்கிறது ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணு, சொல்றது ஒன்னா போய் வார்த்தை தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஈகோ கிளாஷ் வரும் வாழ்க்கை துணையுடன். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வீர்கள். உங்களுக்கு வர வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வேறு ஒருத்தர் பறிச்சுட்டு போயிருக்காருன்னா அவரை பத்தி விமர்சனம் பண்ணி பேசுவீங்க. அது அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த மேலதிகாரிகளுக்கோ தெரிய வந்து உங்களை பத்தின ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திப்பாங்க. அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்தாலும் எதிரிகளுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார விஷயமா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தந்தாலும் அதன் மூலமான லாபம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது. வீண் அலைச்சலின் காரணமாக நேர விரயம் அல்லது பொருள் விரயம், பண விரயம் ஏற்படும். கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் சப்தமஸ்தானத்தில் இருக்காரு. விரயஸ்தானத்துல 3 கிரக சேர்க்கை. செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தந்தை வழியிலும் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுறதுனால நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கரார்த்தனத்தை விட்டு பேசுவது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். அது தந்தைக்கான செலவுகளாக இருக்கும், தந்தையின் ஆரோக்கியத்திற்கான செலவுகளாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஒற்றுமைத்தன்மையின் காரணமாக சில சிக்கலான முடிவுகளில் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இதுவரை இல்லாத அளவுக்கு நண்பர்களின் உதவி, சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்துல புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளால் குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வியாபாரத்துல அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமா கடன் வாங்குறீங்க, கூட ஒர்க் பண்றவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. அவசரப்பட்டு தெரியாதவர்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு ஒன்னா என்ன விரயங்கள் அதிகரிக்கும் அல்லது கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனா அந்த வெற்றி உங்களுக்கு இன்னைக்கு பெருசா சந்தோஷத்தை தராது. வாழ்க்கை துணை சார்ந்த ஆரோக்கிய விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனா அதுக்கு உண்டான செலவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கையிருப்புகள் கரையும். அதே சமயம் குழந்தைகளின் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய நட்பு ரீதியாகவோ வாழ்க்கை துணையின் ரீதியாகவோ நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எங்கேயாவது கோயிலுக்கு போறதுக்கோ அது சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு.
உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்த கொஞ்சம் இன்னைக்கு கவனிச்சுக்கோங்க. அது சம்பந்தமான, குறிப்பா வயிறு சம்பந்தமான அல்லது தலை சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு தடுமாற்றம், முன்கோபம் அதிகரிக்கும். வீண் வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். எதிரிகள் விஷயத்துல நீங்க பட்டும் படாமலும் இருப்பது நல்லது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஆனா அது சம்பந்தமான சில விஷயங்களுக்கு நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். வீண் யோசனைகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பா உங்களுடைய வியாபார சம்பந்தமாகவோ அல்லது வாழ்க்கை துணை சம்பந்தமான யோசனைகளையோ தவிர்ப்பது நல்லது. கன்னி ராசி, வியாபாரம் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய லாபத்தில் தாமதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. மன விரயங்கள் அதிகரிக்கும். வீண் கவலைகள் அதிகரிக்கும். அதே சமயம் உடன்பிறப்புகளுடனான மோதல் போக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு கெட்ட பெயர் வரா மாதிரி தான் இருக்கு. நல்ல வார்த்தை சொன்னா கூட கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்களை விமர்சனம் செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பதவி உயர்வோ அல்லது உங்களுடைய கௌரவமோ பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். அதனால இன்னைக்கு எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை கொடுக்கும். குடும்ப சூழ்நிலை சாதகமா இருக்கு. ஆனா குடும்பத்துல உடன்பிறப்புகள்கிட்ட நீங்க பேசினீங்கன்னா வாக்குவாதம் மிஞ்சும். அனாவசியமான விரயங்கள் ஏற்படும். உடன்பிறப்புகளே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வழக்கு சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும் அல்லது உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கையிருப்பு கரையிற மாதிரி செலவை பண்ணிட்டு நஷ்டம் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு யார் விஷயத்திலும் தலையிடாதீங்க. உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கணும்னு சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னாலும் அதுவும் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் ஏற்பட்டாலும் உங்கள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்பட்டீங்கன்னா நல்லது. எதிர்மறை எண்ணத்தோட செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும், நேர விரயத்தை ஏற்படுத்தும். வண்டி வாகன வகையில உங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் நீங்க சற்று பட்டும் படாமலும் செயல்படுவது நல்லது. ஏன்னா குழந்தைங்க உங்க பேச்சுக்கு மாறிட்டு வராங்க, உங்க பேச்சை கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. இன்னைக்கு போயிட்டு அவங்க கிட்ட அதிகாரம் பண்ணினீங்கன்னா தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மோதல் போக்கை மாற்றி அமைப்பதற்கு, சமாதானம் செய்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய தாயாருடன் பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தாயாரின் சப்போர்ட் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அவருடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்ககிட்ட ஒரு தெளிவு இருக்கு, ஆனா அந்த தெளிவு மனசுல இல்ல, உடம்புல இருக்கு. மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கு. உங்களுடைய வேலை சம்பந்தமாக மேல் அதிகாரிகள் அல்லது சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சு உங்களுடைய செயல்பாடுகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் இல்லாட்டினாலும் கூட இருக்கிறவங்க தேவையில்லாத விமர்சனங்களை பண்ணுவாங்க. தேவையில்லாம உங்களை பத்தி தப்பான கமெண்ட் கொடுப்பாங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையில தடுமாற்றம் இருக்கு. மேல் அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. எதிரிகள் அடங்கி இருந்தாலும் உங்களுடன் பணியாற்றுபவர்களே எதிரித்தனமாக செயல்படுவார்கள். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்பத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். இத்தனை நாளா உங்க பேச்சுக்கு கட்டுப்படாத உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகள் உங்களுக்கு உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவார்கள். இதனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்தில் இருந்த தடைகள், அரசாங்க தடைகள் விலகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும்.
எதிரிகளால் செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது முதலீடாக இருக்குமே தவிர அது நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அதனால கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியா செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் இனிமேல் உங்களிடம் பாராட்டுவதற்கு பயப்படுவார்கள். உங்களுடைய தரம் உயர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்றது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இதுவரை இல்லாத அளவுக்கு வியாபார முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலை. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக மன சந்தோஷம் அடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுடைய குடும்ப எதிரிகளை சந்திக்கும் சூழ்நிலை அல்லது உங்களுக்கு பிடிக்காத நபரை சந்திக்கும் சூழ்நிலை. இதனால அவர்கிட்ட எரிஞ்சு விழுவீங்க அல்லது உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட, உங்களுடைய நண்பர்கள் கிட்ட, உங்களுடைய சக பணியாளர்கள் கிட்ட, உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட எல்லாம் எரிஞ்சு விழுந்து பேசுவீங்க. இதனால எல்லாருக்கும் உங்க பேர்ல ஒரு வெறுப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில செலவுகள் இருக்கும் அல்லது தந்தை வழி உறவினர்கள், கடந்த கால உறவினர்களை சந்திப்பீர்கள். அதாவது இனிமேல் உனக்கு எனக்கு சகவாசமானு சொல்லிட்டு வந்த நபரை சந்திக்கும் சூழ்நிலை இருக்கு. அவருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதுவும் குறிப்பா வியாபாரத்தின் மூலமான வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசுல ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்பட்டு விரக்தியில வார்த்தைகளை விட்டுடுவீங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க. எதிரிகளுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீர்கள். எதிரிகள் பேசுறதுக்கு ஒரு காரணமா இருந்துருவீங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பகிர்வதை தவிர்ப்பதும் நல்லது. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், இந்த விஸ்காம் படிச்சு வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, கேமராமேன், இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட சில நபர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பா எதிர்பாலினத்தவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. உங்க கூட ஒர்க் பண்றவங்களால உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகும். அதாவது உங்க கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நண்பர்களின் உதவி, ஆலோசனை, மேலதிகாரிகளிடம் நல்ல பண்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு, நல்ல பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில ஆலோசனைகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. தந்தை வழியில உங்களுடைய மேலதிகாரிகள் வகையில எல்லாருமே உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனா அந்த அட்வைஸை கேட்கிற மூட்ல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா மனசுக்கும் வார்த்தைக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால நீங்க அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சு போய் கேட்பீங்க. ஆனா மனசு என்ன சொல்லணும்னா, இந்த ஆள்கிட்ட என்ன கேட்டுட்டு அப்படின்ட்டு அவரை உதாசீனப்படுத்திட்டு போறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதனால தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி, தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் சப்தமஸ்தானாதிபதி ராசியில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்க இன்னைக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, உதவி செய்யறேன்னு போனீங்கன்னா எதிர்பாலினத்தவர் அந்த இடத்துல இருப்பாரு. அவங்களுக்கு நீங்க உதவி பண்ற மாதிரி இருக்கும். இது உங்க குடும்பத்துல சில விமர்சனங்களுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதே சமயம் நட்பு ரீதியாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, அதாவது புதுசா கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கடன் வாங்குறதுனால உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, புதிய முதலீடுகளின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க உதவிகளின் மூலமாக நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் வருது. அதனால உங்களுக்கு தொழில் சிறக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், பெரிய மனிதர்களால் உதவிகள் கிடைக்கும், நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆனா பேசுற வார்த்தை தாங்க சரியில்லை. நீங்க பேசுற வார்த்தை உங்க குடும்பத்துல சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துது. அவங்க பேர்ல அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு, அதனால பிரச்சனை இல்லை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் செயல்பாடுகள் குடும்ப தேவைகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அல்லது குடும்ப விஷயத்துல சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்ப விஷயத்த பப்ளிக்கா பேசிடுவாங்க. அதனால உங்க பேர்ல இருக்கக்கூடிய நன்மதிப்பு குறையறதுக்கு சூழ்நிலை இருக்கு. அதை சமாளிச்சிருவீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கடன் உதவிகள் குடும்பத்தில் பண தேவைகளை பூர்த்தி செய்யும். அந்த கடன் உதவிகள் அரசாங்க ரீதியாக இருக்கணுமே தவிர
பிரைவேட் ஃபினான்ஸ்னு போனீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். கும்ப ராசி, விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. இந்த விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்களின் போது பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். அதே சமயம் கடன் வாங்கி ஏதாவது பிசினஸ் பண்ற ஆளா இருந்தா இன்னைக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. வாங்கின கடன் அடைக்க முடியலங்கிற கெட்ட பேர் தான் வருமே தவிர ஏற்கனவே வாங்கின கடன் அடைக்க முடியல. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுங்க. மறைவு ஸ்தானங்கள்ல இப்போ இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மோதலில் மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். ஆனா நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனத்தை ஏற்படுத்தும், தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். வாங்கின கடனை அடைக்கணுங்கிறதுக்காக புதுசா கடன் வாங்குறீங்க, அது மட்டும் அவசரப்படாம பண்ணுங்க. உங்களுடைய முதலீடுகளில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல உங்க கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். இந்த நண்பர்களுக்காக நீங்க செலவு பண்றீங்கன்னா அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக மட்டும் இல்லை, அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா அவங்களே விமர்சனம் பண்றது, அவங்களே கிண்டல் பண்றது, அப்படி பண்ணினீங்கன்னா தேவையில்லாத சங்கடங்கள் வரும், தேவையில்லாத உபதிரவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளின் முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. உங்கள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்துல வருமானத்திற்கான முதலீடாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் சற்று தடுமாற்றம் இருக்கு. அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது, சரிபார்த்து கொள்வது நல்லது. ஏமாற்றத்தினால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால கவனமா இருந்துக்கோங்க. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. மீன ராசி, பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய வீடு மனை சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குண்டான முயற்சி வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. குழந்தைகளின் செயல்பாடுகளால் உங்களுக்கு குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். உடன்பிறப்புகள், குறிப்பா மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல வருமானம் ஏற்படும். வியாபாரத்துல தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட மாற்றங்களுக்காக இன்னைக்கு அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு சில இடத்துல மரியாதை உயர்வு ஏற்படும். ஏன்னா சில இடத்துக்கு போனீங்கன்னா உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க, அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய உடன்பிறப்புகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தந்து உத்தியோக மேன்மையை ஏற்படுத்தும், தன லாபத்தை அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் தாயாரின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தாயாருடைய பண உதவியின் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.